நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் மண்டல சேர்மன் மற்றும் உறுப்பினரிடையேயான வாக்குவாதத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, எதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது? என்ன நிலவரம்? திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய சாதாரண மற்றும் அவசர கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில காலையில 10:30 மணிக்கு தொடங்கியது. மேலப்பாளையத்தினுடைய மண்டல தலைவராக இருக்கக்கூடிய இக்லாம் பாதுஷா, மேலப்பாளையம் சுகாதார குழு தலைவராக இருக்கக்கூடிய ரம்ஜான் அலி இவர்கள் 45 மற்றும் 46வது வார்டுகளுடைய மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய 2 தெருக்கள் தன்னுடைய வார்டுக்குள் வருவதாக அந்த சுகாதார குழு தலைவரும் தன்னுடைய வார்டு பகுதிக்குள் வருவதாக மண்டல சேர்மனும் தொடர்ந்து பேசி வருவதால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அந்த வாக்குவாதம் நடைபெற்று வந்த நிலையில் இன்றைக்கு நடைபெற்ற மாமன்ற கூட்டத்திலும் இந்த வாக்குவாதம் எதிரொலித்தது. தன்னுடைய பகுதிக்குள்ளே வருவதாகவும் தான் அங்கே பணிகளை மேற்கொள்வதாகவும் சுகாதார குழு தலைவர் தெரிவித்த நிலையில இக்லாம் பாதுஷா தான் பெண் என்பதால் ஒதுக்கப்படுவதாகவும் தன்னுடைய வார்டில் எவ்வித பணிகளும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி இருவருக்கும் இடையே மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் ஆணையாளர் முன்பு வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் வார்த்தை போரால் மோதிக்கொண்டார்கள். இந்த சம்பவம் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியது. இது மட்டுமல்லாது பேச்சியம்மாள் என்ற பாளையங்கோட்டை வார்டு பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர், அந்த கவுன்சிலர் தான் பெண் என்பதால் தன் பகுதிக்கு எவ்வித வார்டில் பணிகளும் செய்யவில்லை என்கிற குற்றம் சாட்டி அவரும் அங்கே பேசிய நிலை பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியது. இதற்கு இடையே திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் ரவீந்திரன் மாநகராட்சி கூட்டத்திலிருந்து வெளியினர் தனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கவில்லை, அதிமுகவிற்கு வழங்கக்கூடிய மரியாதை கூட திமுகவிற்கு இல்லை என கூறி அவர் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளியேறினார். 4-5 மாதங்கள் சுமூகமாக நடந்து வந்த இந்த கூட்டம் தற்போது இன்றைக்கு ஒரு பரபரப்பான திமுக கவுன்சிலர்களே மோதல்கள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி வார்த்தை போரால் மோதிக்கொண்ட சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.